என் பையன் எங்க வீட்டுக்காரன் சாப்பிடணும்னா போன் பண்ணி கூப்பிட்டாங்க, வாப்பா கொஞ்சம் என்னத்துக்குடா கூப்பிடுறீங்க, போனை கட் பண்ணுங்கடான்னு கட் பண்ணிட்டு நான் போனேன். மறுபடியும் போனை பண்ணி கூப்பிட்டானுங்க, பாவமாக திருடி போயிட்டு வரேன்னு போனேன். அவ்வளவு சீக்கிரம் வெட்டி போட்டானுங்கண்ணா. ஆண்மை ஒரு கருத்து போட்டானுங்கண்ணா. எனக்கு 3 குழந்தைங்க இருக்குதுண்ணா. நான் லோன் போடுறேண்ணா. என் குழந்தைங்களை வச்சுக்கினேன். நீங்க தானே இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். ஒருத்தனை கூட விடக்கூடாதுண்ணா. உங்களுக்கு தண்டனை அதிகமா வாங்கி கொடுக்கணும்ண்ணா. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேண்ணா. பகை இல்லைண்ணா. எங்களுக்கு முன்னுரிமை கிடையாதுண்ணா. எங்களை போகும்போது வரும்போது எங்க மாமியாரை திட்டுவான், என்னை திட்டுவான்றதுனால எங்க வீட்டுக்கார போதியில போய் பேசிடுச்சுண்ணா. திட்டுனால என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டியடா, எங்க வீட்டாண்ட வந்து சண்டை போட்டியடா, தைரியமா இப்ப வாடா அப்படியே அறுத்து எடுத்தானுங்கண்ணா. கொலமா படுத்தணும்தானா, ரத்த வெள்ளத்துல இருந்தானா. 4 பேர் இருந்தானுங்கண்ணா. 2 பேர் ஓட்டிட்டானுங்க, 2 பேர் தானே கொடுத்து இந்த ஆப்ரேஷன் கத்தி வச்சுன்னுக்குறானுங்கண்ணா. இந்த போஸ்ட்மார்டம் கத்தி வச்சுதானே அறுத்துட்டானுங்க. அந்த எதுக்குன்னா ஒரு போலீஸ் ஒரு முடிவு எடுக்கல. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றோம், ஆம்புலன்ஸ் வண்டி வரல. அவன் உயிரே அதனால தானே போச்சு. போலீஸே அதுக்கப்புறம் தானே வந்து பதில் சொல்லிச்சு. இன்னும் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் அங்கேயே நின்று கெஞ்சி கடவுறோம். ஊர்ல சாவை எத்தணும், சாவை வைக்க கூடாதுன்ட்டு அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஜெயிலு உள்ளே அந்த பையன் அசிங்கமா பேசுறான், வெட்டிடுவேன்றான், குத்திடுவேன்றான். அதனால முடிஞ்சதை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க கம்மியா தான் இருக்காங்க. இதுக்கு எந்த பதிலும் இல்லையாண்ணா. நாங்க இப்படியே தானே இருக்கணும். நம்ம குழந்தை வச்சு நோய் பாருண்ணா. இதுக்கு ஒரு முடிவு நீங்க தானே சொல்லணும் எங்களுக்கு. ரத்த காலத்துல என் பொண்டாட்டி பேரை சொல்லி சொல்லி ஊரை விட்டானா. பொண்டாட்டின்னுவானா. என்னை விட்டு ஒரு 4 கூட இருக்க மாட்டானா. எப்படி நான் இருக்க போறேன்? இதுதானா நீங்க ஒரு முடிவு சொல்லணும். வேற எந்த காரணமும் இல்லைண்ணா. இதுதானா காரணம். மின்விரோதம் ஏதோ கோவத்தை வச்சுட்டு எங்க வீட்டுக்காரன் என்ன நல்லா பாத்துக்கிறது, போறது வரது. அவங்க மச்சான் இருக்குன்னு ஒரு மாதிரி பாப்பான். எங்க வீட்டுக்காரன் போய் சண்டை போட்டு அவங்க மாமியாரு பொண்டாட்டிகிட்ட எல்லாம் மூட்டி விட்டான். அந்த காண்டி ஒரு பக்கம் பொண்டாட்டியை பாக்குறது ஏதாவது உன்னை வெட்டிட்டு வந்தா குத்திட்டு வந்தான்னு ஏற்கனவே அவன் எங்க வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். அதனால பண்ணதுதானா. மற்றபடி எந்த ஒரு இதுவோ இல்லைண்ணா. இதுக்கு மேல எதுவுமே சொல்லவும் முடியலண்ணா. இதுக்கு ஒரு பதில் நீங்க தானே எனக்கு செய்யணும். எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. நான் போன் பண்ணா போனை கட் பண்றாங்க. போலீஸ்காரங்க வர மாட்டாங்க, எங்களை உள்ள விட மாட்டாங்க. அந்த பையன்கிட்ட அவங்களேதான் பேசுறாங்க, எங்களை பேச விட மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெளியே போன்னு தெத்தி விடுறாங்க. அவங்களும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலண்ணா. இது வரைக்கும் புச்சின்னு போய் வச்சிருக்காங்க. முக்கா சப்போர்ட்டே அவங்களுக்கு தானே அவங்க பண்றாங்க. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலண்ணா. நாங்க வாரி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதை எங்களை அடிச்சு திருத்துறாங்க. மாடியில இருந்து கீழே தள்ளி விடுறாரு ஒரு போலீஸ்கார். என்னையும் நாத்தனாரையும் கதவு குடிச்சுன்ட்டு. இதெல்லாம் நீங்க தானே பதில் சொன்ன. இவ்வளவு நேரம் காலையில இருந்து உட்காந்துருக்கோம். நான் எந்த போலீஸும் வரல. காலையில இருந்து வந்து ஒரு 10 பாடிக்கிட்ட போயிடுச்சுன்னா நான் கெஞ்சா போதை மாத்திரை இதெல்லாம் சப்ளை பண்றேன். அவங்க சகல பாடி இவங்க எல்லாம் எடுத்து கெஞ்சா எடுத்து கொடுப்பாங்க. அவன் விற்பான். இந்த கெஞ்சாவை காட்டி தானே எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வெட்டிட்டான். அந்த பையன் வெட்டினா கூட பரவாயில்ல. நான் ஒரு கையில பிடிச்சிக்கணும் உடலே இல்லைன்னா அந்த பையன் அப்படியே ஈத்தா எடுத்துட்டானா. என்னை பாத்துக்கினே உயிரை விட்டுச்சுன்னா வாசல்லையே ரத்த வெள்ளத்துல கடலாம். மாத்திரை கெஞ்சா எல்லாமே விற்கிறான். அதை விட்டுதானே ஆட்டோ இருக்கான். ஆட்டோல வச்சுதானே எல்லாமே பண்றாங்க. இது நீங்க தானே எனக்கு ஒரு முடிவு சொல்லணுமே.